சைவ சித்தாந்தத்தில் கண்மம் அல்லது வினை என்பது உண்டு என்பதை எவ்வாறு அறிவது? இது கேள்வி. இதற்கான விடை தோன்றி அழிவன யாவும் காரியங்கள் என்பதை முன்னரே கூறியுள்ளோம். அதாவது தோன்றி அழிகின்ற எல்லாமே காரியம்தான். நாம் நுகரும் இன்பம் துன்பம் இது நமக்கு நிரந்தரம் இல்லை. இன்பம் வந்த நேரத்தில் இன்பம் போயிட்டு துன்பம் வரும், துன்பம் வந்த நேரத்தில் துன்பம் போயிட்டு இன்பம் வரும். இது நம்மோடு ஒரு காலத்தில் இருக்கக்கூடியவை அல்ல. இவ்வாறு தோன்றி பின் நீங்கக்கூடிய அனைத்தும் எனது காரியங்கள் தான். அப்போ காரியங்கள் எதுவாயினும் அதற்கு என்ன இருக்கணும்? காரணம் ஒன்று இருத்தல் வேண்டும். காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. அம்முறையில் உயிர்களுக்கு வரும் இன்ப துன்பம் காரியங்கள் ஆதலின் அவற்றிற்கு காரணம் இருத்தல் இன்றியமையாதது. அக்காரணமே கண்மம் அல்லது வினை என்று கூறப்படுகிறது. அப்போது இன்ப துன்பங்கிறது காரியம், அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணமே வினை என்று கூறப்படுகிறது. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.